அதுக்கப்புறம் தாஸ் என்ன பண்றான்னா, அந்த சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அப்படி இப்படி அவர் வீடு போய் சேர்ந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு போன கையோட அவர் என்ன பண்றான்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுகுறாரு. இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அவங்க ஒய்ஃப் புடிச்சு திட்டுறாங்க. "நீ எதுக்கு ஐயா படையில போட்ட சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்ட? ஏதோ ஒண்ணு தொடர்ந்து வந்துருச்சு போல. பாரு சரி விடு சேஃபா வீட்டுக்கு வந்துட்டல்ல" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அவங்க ஒய்ஃபு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சரின்னு படுக்கலாம்னு சொல்லிட்டு பாய போட்டு படுக்குறாங்க. ஸோ கிராம வீடுனால இவங்க வந்து நார்மலா அந்த பாய் தான் இருக்கும் போல. ஸோ பாய போட்டு இவங்க 2 பேரும் படுக்குறாங்க. ஸோ படுத்து கொஞ்ச நேரம் சென்று நல்லா தூங்குன கையோட என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த கொலவ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவங்க வீட்ட சுத்தி சத்தம் கேட்க ஆரம்பிச்சோனே, இந்த டாஸ் என்ன பண்றாருன்னா, சரின்னு முழிச்சு பார்க்குறாரு. ஸோ முழிச்சு பார்த்து ரைட் சைட்ல பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. இவரு காதுக்கு மட்டும் தான் கேட்குது. அப்போ உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சரின்ட்டு இப்படி திரும்பி நேரா இப்படி படுக்குறாரு. நேரா படுத்தான்னா பயங்கர